ங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து 26/1/1970 அவ்யக்த முரளியுடைய 4வது பாகம். ஆ, ஸோ நேத்து வந்து வெற்றி திலகத்தை பற்றி சொல்லியிருந்தார். நாங்க வெற்றி அடைந்தவன்றது ஞாபகம் இருக்கணும். ஸோ ம், பாபாவை மட்டும் பிடிக்கிறதுனால வெற்றி திலகம் அழிவற்றதா இருக்குது. நிச்சய ஆ, புத்தி இருக்கணும். அதுதான் முக்கியம். எந்த அளவுக்கு நிச்சய புத்தியோ அந்த அளவுக்கு வெற்றின்றார். ம், ஸோ வெற்றி ரத்தினம் ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி. அவங்களுக்கு வந்து தோல்வியே வர வாய்ப்பே கிடையாது. ம், இது மெயினா இத கேட்டாரு. பல ஜென்மமா தோத்துட்டு தானே வந்தீங்க. இப்பயும் ஏன் ம், தோக்கணும்? ம், விகாரத்திலயோ, வீண் விஷயத்திலயோ ஏன் தோக்கணும்? ஒரு ம், பாபா அவருடைய நம்பிக்கை சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த யாத்திரையில இருக்கிறன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கண்டினியூஸா ம், யாத்திரை போயிட்டே இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். அந்த சபரிமலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வினாடி விடாம ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி வேர்ட் ம். எல்லாம் யூஸ் பண்றாரு. ஆ, யாத்திரைன்ற வேர்டே அதுக்கு தான் யூஸ் பண்றாரு. யாத்திரைங்கிறது. ஆமா. சூப்பர். இங்க யூஸ் பண்றது பக்தியில வெளிப்படுது. பக்தியில இருக்கிறத ம். நம்மளும் யூஸ் பண்ணி மறுபடியும் வரும். இது ஒரு சக்கரம். சூப்பரா சர்க்கிள் இருக்கு. அதான். ஆ ஆ, கரெக்ட். ஓகே. யாரோ கேக்குறாங்க, பாபா ஞான மார்க்கம் வந்து என்னுடைய பொண்ணு ஃபாலோ பண்ணலன்னா என்ன பாபா பண்றது? ம், அப்படின்னு கேக்குறாங்க. ம், அப்ப பாபா சொல்றாரு, இந்த ஞான மார்க்கத்துல அவங்களால வர முடியல அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சோ ம். ஏன்னா அவர்களுடைய பலகீனம் உங்ககிட்ட இருந்து விலகிடணும். ஏன்னா அந்த பலகீனத்தோட உங்க வீட்டிலேயே இருந்துட்டு இருந்தாங்கன்னா, உங்க வைப்ரேஷன்ல கெட்டு போகும். சூப்பரான ஆமா. பாயிண்ட் இது இல்லையா? ஆ, ஒருத்தர் அந்த உணர்விலே இருக்கிறாங்கன்னும் போது உங்களுடைய பலகீனம் போயிடுமே. அப்ப அவங்கள ம், நீக்கணும். செம சூப்பர் இது. ஆ அதனால விலகி சாட்சியாளராக இருந்து ம். ஒரு நிர்பந்தத்தினால அத பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஆ. அதுல தமிழ்ல என்ன போட்டிருக்கு சிஸ்டர் வார்த்தை? அவர்களுடைய பலவீனத்தையும் உங்களிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். அத்தகைய ம், ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது அவசியமாகும். ம். சாட்சியாக இருந்து செய்து விடுங்கள். அது உங்களுடைய கடமையும் ஆகும். ஓகே. ஆனால் அதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. ஆர்வம் இருக்கக்கூடாது. இதுல ஆக்சுவலா பைபிள்ல வந்து ஒண்ணு வரும். கடவுளை தவிர வேற யாராவது அந்நிய தேவனை வணங்கினால், அவன வீட்ட விட்டு உங்க மகனாவே இருந்தாலும் வீட்ட விட்டு எடுத்துட்டு வந்து மறைக்காம அவன வந்து எல்லாரும் முன்னாடி அடிங்கன்னு இருக்கும். அது வன்முறையா இருக்கும். ஆனா இங்க என்ன விஷயம்னா, அவன அடிக்கிறதும் ஒண்ணுதான், கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான். கொடுக்கறதும் ஒண்ணுதான். தொரத்திடுங்க, இங்க இருந்து தொரத்திடுங்க. இந்த இடத்துல இருந்து அகற்றிடுங்கள்னு வரும். அதர்மத்தை அகற்றி விடுங்கள். சோ அதுதான் ஆ, இந்த விஷயம். அப்ப பாருங்க, ம். அதாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்றேன்ற ஒரு ஆர்வத்துல பண்றதும், இவன முதல்ல தொரத்துறேன்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது இல்லையா? செம என் சூப்பர். பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன். 2வது பையனுக்கு ம், மேரேஜ் பண்ணும்போது எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. அவன்ட்ட ம், சொல்லிட்டேன் இந்த மாரின்னு. ம், எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லன்னா. ம். சரி போ அவ்வளவுதான். அவனுக்கு நம்பிக்கை இல்லாதவன என்ன அவ்வளவுதான். சொல்ல முடியும்? ம். கடவுள் வந்து பேசுறாருன்னு. கரெக்ட். கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நம்ம வேலையெல்லாம் ம், செய்வோம். ஒரு ம். இது மாரிதான். கடமை. ட்ரஸ்டி மாரி இருந்து வீட்டு வேலையெல்லாம் அவ்வளவுதான். செஞ்சு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றதெல்லாம் ட்ரஸ்டி மாரி இருந்து. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை மாரி பண்ணோம். அவ்வளவுதான். கணக்கு வந்துச்சு, கணக்கு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு. ம். சோ அது உங்களுடைய கடமை மட்டும்தான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆசை கிடையாது. உங்களுடைய கடமையை நிறைவேத்துறீங்க. இப்ப நெறைய பேருக்கு இது வந்து மகன், மகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாருக்கும். ஆமா. ஒண்ணு ஆசையினால செய்யறது. இன்னொன்னு ஒரு கருவியாகி கடமையேன்னு பண்றது. என்னடா கடமையேன்னு பண்றியா? அப்படித்தான் பண்ண சொல்றாரு. எல்லாமே கடமையேன்னு பண்றது. அவ்வளவுதான். கடமைன்னு பண் சூப்பர். ஏன்னா, எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே நேரத்தில் பிறப்புரிமையை அடையிற பாகம் கிடையாது. இல்லையா? எல்லாரும் ஆரம்பத்திலே வந்துட போறது கிடையாது. கல்யாணம் ஆகி போறவங்க கூட நாளைக்கு அடிபட்டு வருவாங்க. அது மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்க. பாபா குழந்தையா இருப்பாங்க அவங்க அப்பா, அம்மா. இவங்க கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்பார்க் ஆகி வருவாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாரி வந்திருக்கிறாங்க நெறைய பேர். கல்யாணம் நிச்சயம், அதாவது ஒரு சும்மா பேச்சளவுல மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்து, நடுவுல கொரோனா, ஆமா கொரோனாவோ ஏதோ ஒண்ணுத்துக்காக வேற ஊருக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சென்னையில வேலை பார்த்தவங்க. அப்படி அம்மா வீட்டுல இருக்கும்போது இவங்க சென்டருக்கு அழைச்சிட்டு போறாங்க.
புடிச்சிச்சு டக்குன்னு. சின்ன வயசுல இருந்து கூப்பிடும் போதெல்லாம் அது புரியல அவங்களுக்கு. வரல. அந்த நேரம் டக்குன்னு புடிச்சிருச்சு. இங்க ஓகேவும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி நீ 1 அளவுக்கு டைம் எடுத்துக்கணும். 2, 3 வருஷம் இருந்திருக்காங்க. இவங்க சென்டர்ல சரண்டர் ஆகுற ஸ்டேஜுக்கே போய் ஒரு சென்டர்லயே இருந்தும் இருக்கிறாங்க. அந்த டைம் கொரோனா வந்த உடனே ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கும். ஏன்னா அங்க யாரும் வரவும் மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கூட இருந்த பொண்ணு ஹிந்திக்கார பொண்ணு. அவங்க இவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது. சோ ஒரு தனியா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்து கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணப்புறம் இப்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. பண்ணாமலே இருந்திருக்கலாமே. உனக்கு தப்பு. பண்ணாமலே இருந்திருக்கலாம். அது ஒரு சின்ன விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணது தப்பு இல்ல. ஒரு லோன்லி ஃபீலிங். லோன்லி ஃபீலிங். கரெக்ட். சோ ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் தாக்கிட்டு இருக்குதுல்ல. ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். புடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தா அது பிரச்சனை தானே அது. சோ இப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப டார்ச்சர் ஆகி அப்படி எல்லாம். சரி. அது அவங்க அதிர்ஷ்டம். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சிடும். அப்பாவை அடையாளமும் கண்டுக்குவாங்க. கல்பமா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் டார்ச்சரா இருக்கும். கல்பமா இந்த தப்பு பண்ணிருக்காங்க. கடைசியில உணரும் பொழுது அதுக்கு என்ன பண்றது? ஞானத்தை கொடுத்தாச்சு. கொடுத்தும் அவங்க விட்டுட்டு போறாங்கன்னும் போது என்ன பண்ண முடியும்? அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டைம் அறிமுகம் கிடைச்சிடும். புரிஞ்சுக்குவாங்க. அடையாளமும் கண்டுக்குவாங்க. ஆனா ஒரு சிலருடைய பாகம் இப்பவே இருக்குது. சிலருடைய பாகம் லேட்டா இருக்குது. அப்படிங்கிற எல்லாத்தையுமே அப்படி ஃப்ரீயா நம்ம மைண்ட ஃப்ரீயா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் இருக்குது. இல்ல நான் ஸ்ரீமதி இப்படிதான் இருப்பேன்ட்டு ஒரு நம்மளுடைய மைண்ட டென்ஷன் ஆக்கிக்கிறது அதுவுமே ஸ்ரீமத் கிடையாது. இல்ல இது புரியுது, இதுல இருந்து விலகி இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. அமைதி முக்கியம். சோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை வரும். அங்க அமைதியை பார்த்துக்கணும். சில விதைகள் வந்து உடனடியா கனி கொடுக்கும். சில விதைகள் லேட்டா தான் கனி கொடுக்கும். முளைக்கிறதே லேட்டா இருக்கும் சில விதைகள். அதேதான் இங்கேயும். அப்ப பாருங்க இந்த விதையுடைய உதாரணம் வந்து பைபிள்ல இயேசு சொல்லுவார். நீங்க தூங்கிட்டு போயிட்டே இருங்க. ஒரு சிலது கட்டாந்தரையில விழும், சிலது பாறையில விழும், சிலதுதான் நல்ல நிலத்துல விழும், முளைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கேயும் இங்க பாபா சொல்ற எக்ஸாம்பிள் அங்க வருது. அதே மாதிரி இங்க கூட அவங்கவுங்களுக்குன்னு அந்தந்த நேரத்தில் தான் பாகம் இருக்குது. அழகா சொல்லுவாங்க அஞ்ஞானத்திலே. அதுக்குன்னு நேரம் வந்தாதான் நடக்கும். அது எவ்வளவு அற்புதமான ஞானம் இல்ல. அவங்க மனசு அப்படியே அமைதியாக்கிடுது. நம்ம என்னதான் தலைகீழ நின்னாலும் நேரம் வந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு. சோ இதை உங்களுடைய கடமையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்க காரியம் செய்யறீங்க அப்படின்னா நீங்க மாயையினால் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. கடமை அவ்வளவுதான். அந்த பற்று ஆசை அதெல்லாம் இல்ல. இதை பண்ணணும், ஓகே. ஒண்ணு பாபா குழந்தை ஆக்கணும், ஆக்கல அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னா வாயுமண்டலத்துல பாதிக்கப்படுவீங்க. இல்ல எந்த காரியத்துக்குன்னா அது ஒரு கடமை. கல்யாணத்துக்கு எல்லாம் வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு கடமை. பிடிக்காத ஒரு எக்ஸாம் மாதிரி அது. அது முடிஞ்ச உடனே வரணும், அவ்வளவுதான். அல்லது அதையும் சேவைக்கான ஒரு வாய்ப்பு அப்படி பண்ணலாம். இல்லாட்டினா வாயுமண்டலத்துல மாட்டிக்குவீங்க. அதனாலதான் கடமைன்னு புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யுங்க. இப்ப கடமை செய் பலனை எதிர்பாராதே. கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யன்றது அங்க ஒரு அர்த்தம். இது ஒரு கடமை, அவ்வளவுதான். இது எனக்கு கடமை. இதுக்கு பலன் எதிர்பார்த்தா அங்க பற்று இருந்தாதான் பலன் எதிர்பார்ப்போம். கடமை அவ்வளவுதான். சோ கடமைக்கும் அழுக்குக்கும் அது என்ன போட்டிருக்கு சிஸ்டர் தமிழ்ல? கடமை மற்றும் விருப்பத்துடன் என்பதில் ஒரு புள்ளிதான் வித்தியாசம். ஆனால் ஹிந்தியில வந்து ஒரு புள்ளிதான் வித்தியாசம். ஹிந்தியில அப்படி ஏதோ ஒரு வார்த்தை வருது போல இருக்குது சிந்தி மொழியில. ஆனால் கிந்தி சுரூபத்தில் இல்லாத காரணத்தினால் கடமை வியாதியாகி விடுகிறது. சரி. கடமைன்ற வார்த்தையும் அழுக்கு கந்தான்னு வரும். கடமை மற்றும் விருப்பம் அந்த ரெண்டுத்தையும் சொல்றாங்க. இங்க கடமை விருப்பம்னு வருது அதுல. ஓகே, ரெண்டுத்துக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்றாங்க. என்ன வித்தியாசம்? ஒரு புள்ளி தான் வித்தியாசமா?
புள்ளிதான் வித்தியாசம். ஆமா. ஓஹோ! சரி, சரி. யாரு வந்து உதவியாளர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் நிரந்தரமாக உதவி கிடைக்கும். சூப்பர்ல. பாபாவுக்கு உதவியாளரா இருக்கிறவங்களுக்கு தான் பாபா கிட்ட இருந்தே உதவி கிடைக்கும். உதவி கிடைக்கும். ஆமா. நிரந்தரமா. அதுதான். அவரு பாத்துக்க போறாரு. எஜமானன் அவரு. நான் அடிமை. எனக்கு என்ன கவலை? எஜமானன் என்ன சொல்றாரோ அதை செய்ய போறேன். முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு காரியத்திலும் பாபா கிட்ட இருந்து எப்படி உதவி கிடைக்குதுன்றது நீங்க அனுபவம் பண்றீங்க. ம். நீங்க ஒருவருடைய, அதாவது மற்றவர்களுடைய விசேஷ குணத்தை பார்க்கணும். மற்றவர்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். ம். அப்படி மற்றவர்களை முன்னுக்கு வைக்கிறது தான் நீங்க முன்னுக்கு போறீங்க. சரி. ஏன்னா, ம். பிரம்ம பாபா எல்லாரையும் முன்னுக்கு வச்சு அவர் நம்பர் 1 ஆயிட்டாரு. அப்ப அவரு முன்னாடி போயிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயம். ஆ சோ அதனால மெயினா கடமைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது அந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு. கடமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மற்ற விஷயத்தெல்லாம் எல்லா விஷயமுமே அது ஒரு கடமை. பாபா சொல்லியிருக்காரு செய்யணும். முஸ்லிம் இப்ப நடக்கிறது எல்லாமே கடமைதான். ஆ, சங்கம யுகத்துல வீட்ல இருக்கிறவங்களுக்கு செய்யறது எல்லாமே கடமைதான். எல்லாமே கடமை. கரெக்ட். நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். இது எதுவுமே ரிட்டர்ன் வராது. வராது. நமக்கு வந்து அந்த பாபா நினைவுல போயிட்டு இருக்கோம் பாருங்க, அங்கதான் லாபம். பட் இங்க கடமையை முடிச்சிட்டு கணக்கு முடிச்சிட்டு தானே போக சொல்றாரு. ஆமா. அதுதான் விஷயம். தப்பிக்கவே முடியலன்னா புரிஞ்சுக்கலாம். கணக்குல மாட்டிக்கிட்டோம். இந்தாடா என்னடா வேணும், இந்தா வச்சுக்கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, சூப்பர். அடுத்தது விசேஷ குணங்களை மட்டும் பாருங்க. பிறரை முன்னுக்கு வைப்பதில் தான் உங்கள் முன்னேற்றம் அடங்கி இருக்குது. சிவ ஜெயந்தி அப்ப, சிவராத்திரி அப்ப செய்தி கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அப்பதான் கடவுளை பற்றி ஒரு பாவனையிலே வருவாங்க இல்லையா? நைட் அதுக்குன்னே கண்ணு முழிப்பாங்க. அந்த நேரம் கொடுக்கறது ஈஸின்ற. ஈஸியா இருக்கும். சோ உங்களுடைய தைரியம் எந்த அளவுக்கு அனுமதிக்குதோ அந்த அளவுக்கு காரியம் சேவை செய்யுங்க. ஏன்னா இன்னும் போக போக என்ன மாதிரி நேரம் வரும்னா உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும்ன்ற. வெறும் மனுஷ சேவை தான். ஃபுல்லா வீட்டை விட்டு வெளில வர முடியாத மாதிரி கொரோனா டைம் அப்ப கூட இன்டர்நெட் இருந்துச்சு. அதுவும் இல்லைன்னா அதுவும் வரும்ல ஒரு டைமுக்கு. அதனால இப்பயே பண்ணிடுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணிடுங்கன்றது. அதுக்கப்புறம் வெறும் மனுஷ சேவை மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்பவே மனுஷ சேவையோட பண்ணணும். அதுக்கப்புறம் இது கட் ஆயிடும். ஆமா, மனச சேவை மட்டும் தான் பண்ண முடியும். பண்ணிட்டே இருங்கன்ற சமய எச்சரிக்கை இது. அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. பொக்கிஷம் சேர்ந்துகிட்டே இருக்குது. அதாவது நீங்க கொடுக்குற அந்த விதை இப்ப முளைக்காட்டினா கூட கடைசியில எல்லாம் யோக பலத்துல இருக்கும்போது நீங்க போட்ட விதை முளைக்கும். உங்களுக்கு தெரியாது. அந்த நேரம் முளைச்சிடும். ஆனா விதை போட்டது நீங்க இல்ல, அந்த பலன் வந்துடும். அதனால பண்ணிக்கிட்டே இருங்க. சம சூப்பர். லவ் யூ பாபா. ஏன் தப்பு பண்றீங்க? அது என்ன போட்டிருக்கு சிஸ்டர்? தவறு ஏன் ஏற்படுகிறது என்பது பற்றி ஆழ்ந்து சிந்தனை செய்யுங்கள். இந்த தவறு ஏன் ஏற்பட்டது என்பதை அந்தர்முகியாகி யோசனை செய்ய வேண்டும். இது மாயையின் உருவம். நான் படைப்பவரான தந்தையின் குழந்தை. இவ்வாறு ஏகாந்தமாக அமர்ந்து உள்ளூர உரையாடுங்கள். ஞானத்தை கடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஓகே. அப்ப வந்து ஏன் தப்பு பண்ண அப்படின்னு அதோடைய ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா, விதை, அது என்னன்னு செக் பண்ணுங்க. என்னன்னு யோசிக்கணும். பாபா நினைவு இல்லாம இருக்கும். வீண், அதாவது எண்ணம், என்ன, அதாவது மெயின் பாபா நினைவு இல்லாததுதான், கவனம் இல்லாததுதான். அப்ப ஏதாவது ஒரு வீண் எண்ணம் வந்திருக்கும். அந்த வீண் எண்ணத்தின் வசப்பட்டு ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ சமீபமா ஒரு 2 ஃபேமஸான, ரொம்ப தவறான காரியங்களுக்காக ஃபேமஸான ஒரு ஜோடி இருக்குது யூடியூப்ல. அவங்க வந்து என்னாச்சு அப்படின்னா, ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கிற, அவரும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறாங்க அவங்களும். அப்ப இந்த பொண்ணு அமைதியாவே தான் இருக்குது. ஆனா இந்த அஃபேர்ல இருக்கிற பொண்ணு, அது ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு எதிரா நிறைய பேர் வந்தாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு போய் ஒய்ஃபை கீ கொடுத்து அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுல போய் கலாட்டா பண்ண, ஏய் வெளில வா பாரு, என்ன கண்டு பயந்துட்டு போறேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் கேமரா எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு.
இப்ப ஆனா அவங்களே சொல்றாங்க அந்த அவங்களுக்கு எதுவும் தெரியாது, இத கூட இருக்கிற வந்து இப்படி தூண்டி விடுறா அப்படின்ட்டு. இப்ப இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு திடீர்னு அதை அதுதான் எச்சரிக்கை வேணும்ன்றது. என்னதுன்ற உணர்வு உள்ளுக்குள்ள ஸ்லைட்டா இருந்துகிட்டே இருந்தது, ஒரு டைம் பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் வெளியில வருது. என்னதே இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டினா அது பிரச்சனை தான் எப்பவுமே. இன்னொரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு வாரம் இருப்பார், இருந்துட்டு இங்க வருவார். இங்க ஒரு வாரம் இருப்பார். அங்க இருந்து போனை பண்ணி கண்ணா பின்னான்னு அசிங்க அசிங்கமா திட்டுமா அந்த பொண்ணு, இவங்க வைஃபை திட்டுமா. அதனால இவங்க போய், நீ அங்கேயே போயிட்டு தயவு செய்து திரும்பி இங்க வராத. எதுக்கு இந்த கணக்கு, உன்னால எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்க கல்யாண வயசுல பொண்ணு வேற இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதுதான் அது வந்து புடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், தெரியலையா அவ்வளவுதான். அதனால நமக்கு தொல்லைதான் தெரியுது. அப்புறம் என்ன, அதே மாதிரிதான் நமக்கு உள்ள விகார எண்ணங்கள், பலகீனமான எண்ணங்கள், இதெல்லாம் எதனால வந்துச்சு செக் பண்ணி ஃபுல்லா கட் பண்ணிடுது இல்லையா. அந்த பற்றுன்னு ஸ்லைட்டா இருந்தது, டக்குன்னு வந்து மாட்டிட்டு. சோ அது ஆழத்துல போய் யோசிங்க. அதுக்கு காரணம் என்ன, பாபாவோடு அந்த உறவை வைக்காது. இன்னும் அவங்க புடிச்சு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், பாபா கிட்ட அந்த உறவு வைக்கலன்னு கன்ஃபார்ம் ஆகும். அதுதான் பிரச்சனை. அதனால உள்நோக்கு முகமாகி ஏன் இந்த தப்பு நடந்துச்சுன்னு யோசிங்க. சோ இது வந்து ரொம்ப ஆழமாவும் புரிஞ்சுக்கணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு அந்த அர்த்தம் கிடையாது. எங்க நான் அலட்சியமா இருந்தேன்னு யோசிக்கிறது. யோசிச்சுட்டு அது ஏதோ ஒரு ஸ்ரீமத்தை மீறி இருப்போம், அதை கரெக்ட் பண்ணிடணும். முற்றுப்புள்ளி இருக்கு சார். லௌகீகத்துல இருக்கிறவங்களுக்கு அது இந்த மாதிரி பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த மாதிரி தன்னோட உறவு இன்னொரு வீட்டுல உறவு இருக்குன்னு நினைக்கும் போது தாங்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, இவங்களையே தான் நம்பி இருக்கிறாங்க, இவங்களோட அன்பை தான் எதிர்பார்த்திருக்காங்க. நமக்கு கடவுளோட அன்பே கிடைச்சிருச்சு, அப்புறம் இவங்க எல்லாம் என்னதுக்குன்னு கட் பண்ணி விடுறதுலயே தான் நம்ம இருக்கணும். இப்ப சந்தோஷமா இருக்கும், பற்று கட் பண்றதுக்கு இது ஒரு ரீசன் இல்லையா. ஏன்னா பற்று வைக்கிறது, மனைவிக்கு கணவன் மேல இருக்கிற பற்று போறது அவ்வளவு சீக்கிரம் போகாது. இந்த மாதிரி பண்ணாதான் கொஞ்சமாவது போகும். சோ அதுவுமே நன்மைக்கு தான். அதான் நாடகத்துல எல்லாமே நன்மைன்றாருல்ல. பெரும்பாலும் நல்ல பற்று உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி அமையும். மனைவி அமைஞ்சாலும் சரி, கணவன் அமைஞ்சாலும் சரி. இன்னொருத்தர் ரொம்ப பற்று உள்ளவரா இருப்பார், அதுக்குதான் ஆப்பு வைக்கிறது. நான் பாபாவுடைய குழந்தை, படைப்பவருடைய குழந்தை. ஆனா இன்னொன்னு விஷயம் பிரதர், நம்ம பற்று இல்லாம இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பற்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணுது இல்ல. அந்த பற்றை கட் பண்ணணும், முதல்ல அவங்களுக்கு பற்றை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இது வந்து அந்த மாதிரி மோசமா போறவங்களுக்கு வந்து அது பற்று இருக்கு, அது இருந்தா அப்படி போக மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னும் வைராக்கியமாக இருக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதை. அது என்னன்னா சேவையிலே பிஸியா இருக்கணும், சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மெயினா ஆத்மா மட்டும்தான் கணக்கு தெரியணும், அதுலதான் மாற்றுறது. நீங்க ஆத்மாவையே பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மா கூடவே நீங்க பேச 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 அந்த ஆத்ம உணர்வு தூண்டப்படும். அப்ப அந்த ஆத்மாவுக்கு பற்று விட்டு போகும். கரெக்ட், அதுல கவனம் கொடுக்கணும். நேத்து முரளியில சூப்பரா சொன்னார் பாருங்க, இன்னைக்கு முரளியில தான் என்னன்னா, நான் ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்றதுதான் ஆத்மாபிமான பயிற்சின்ற, வேற ஒண்ணும் கிடையாது. நான் பேசிட்டு இருக்கிறது ஆத்மா கிட்ட, பேசுற நானும் ஆத்மா தான் இப்படின்றது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், இவ்வளவுதான். சோ அது மாயின் ரூபம். நான் படைப்பவருடைய குழந்தை. இந்த மாதிரி தனிமையில உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க உள்ளுக்குள்ள பேசலன்னா வெளி விஷயம் உங்களை பேச வச்சிடும், புத்தி அங்க போயிடும். அதனால நீங்க எங்க போனாலும் உங்களுடைய நினைவார்த்தை தான் அங்க முத்திரை பதிச்சுட்டு வரணும், அதுல கவனம் கொடுக்கணும். ஒரு தேவதை இங்க வந்துட்டு போச்சுன்ற உணர்வு அங்க இருக்கணும். ஒரு மினிஸ்டர் வராங்க, ஒரு கல்யாணத்துக்கு வராங்கன்னா அங்க போனாலே, அங்க நம்ம போகும்போது அங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். வந்து போயிட்டாரு, எல்லாம் அவரை பத்தியே பேசுவோம், பரவாயில்ல நல்லா அமைதியா இருக்காரு அப்படி இப்படின்னு. ஆனா அவர் வந்து மினிஸ்டர், பெரிய ஆளு, அது தெரியும். நம்ம சாதாரண ஆள் தான், ஆனா நம்ம குணத்தினால உயர்ந்தவர்ன்றதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு. அந்த முத்திரைய பதிச்சுட்டு வாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ முத்திரை பதிச்சுட்டு வரணும் எங்க போனாலும். அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துட்டும் போகணும்.
சோ ம். நல்ல குணம் ஏதாவது ம். இருக்கும் இல்லையா? நம்ம நம்ம வந்து அன்னப்பறவை நல்ல விஷயத்த மட்டுமே பார்க்கணுன்ற அதுல இருந்து நான் ம். என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற நம்ம சொல்றத அவங்க கேட்கறாங்கன்னா கேட்கறதே ஒரு பெரிய கலை தானே. இப்பெல்லாம் யாரு கேட்கறாங்க? ஆமா, அந்த ஆமா. மாதிரி விஷயத்தை கத்துக்கலாம். ம். ஆஹ் சரி, ஓகே. மதுபனுக்கு வரீங்க. ஜென்ரலா மதுபனுக்கு வந்தா சக்தி எடுத்துட்டு போனோம், இதை எடுத்துட்டு போனோம்னுவாங்க. எதை விட்டுட்டு ம். போறீங்கன்றார் மதுபன்ல. எதை நினைவார்த்தமா, விசேஷ நினைவார்த்தமா விட்டுட்டு போறீங்க? ம். அப்ப சொல்றாரு, உங்க தொடர்புல வந்த அத்தனை ஆத்மாக்கள் கிட்டயும் கடவுளுடைய அன்பு எப்படி இருக்கும், கடவுளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்ன்ற நினைவார்த்தத்தை விட்டுட்டு வாங்க. ம். இப்ப கடவுள் கூட ஈஸ்வரி பழகுன மாதிரி இருக்கணும்ன்ற உங்க கூட ம். பழகும்போது. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கும். ஒரு ஒரு ம். வினாடியும் அந்த ம். திருக்குறள்லே இருக்கும். ஒருத்தர் பிரியறாங்கன்னா, அவங்கள மறுபடியும் எப்ப சந்திப்போமோன்னு ஏங்கணுமாம். அந்த அதுல அளவுக்கு இருக்கும் அந்த அது. அன்பு. சூப்பரான ம். விஷயம் அது. சோ எந்த அளவுக்கு அன்பாகவும், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொண்டவராகவும் நீங்க இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மாயையை அகற்றுவதற்கு உங்களுக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். ம். ஏன்னா இதுல நீங்க பிஸியா இருக்கும்போது தானாவே மாயை போயிடும். அந்த ம். உதவி கிடைச்சிடும். கிடைச்சிடும். மற்றவர்களுடைய குறையை நீக்கிறதுக்கு உங்களுடைய குணத்தின் மூலமாக, நடத்தை வார்த்தையின் மூலமாக அவங்க கிட்ட எது குறையா இருக்குதோ அதன் சொரூபமாக நீங்க வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்கு மாயை வர்றதுக்கு டைம் இருக்காது. ஆமா. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது பாபா டீச்சர், சத்குரு ம். செய்பவர் சேவிப்பவர். அதே மாதிரி நாமளும் இப்படித்தான் செய்யணும்ன்றத வாய் வழியா சொல்லாம நடந்து காட்டணும். நடத்தை அப்படிங்கிறதுல மூலமா. கவனம் இருக்கணும். ம். இதுதான் முக்கியமான விஷயம். செம. ம். ஆஹ் ஏன்னா ஒத்துழைப்பு கொடுப்பதுதான் ஒத்துழைப்பை அடைவது. செய்வதற்கு. சகயோகத்தை கொடுப்பதுதான் சகயோகத்தை அடைவது. ம். நீங்க குடும்பத்திற்கு, அதாவது பிராமண பரிவாரத்திற்கு ஆன்மீக அன்பை கொடுக்கணும். கொடுக்கணும். அதே மாதிரி மாயையை வெல்வதற்கான சகயோகத்தை நீங்க பெறணும். ஆக்சுவலா நீங்க ஆன்மீக ம். அன்பு கொடுத்தாலே ஆசீர்வாதம் கிடைக்கும். அது உங்களுக்கு உதவி ம். பண்ணும் மாயையை வெல்வது. உதவியா. ம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சோ இந்த கொடுக்கல் வாங்கல் கணக்கு இருக்குது, அது ரொம்ப ரொம்ப துல்லியமானதுன்ற. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவுதான் அடைவீங்க. ம். அப்ப சேவை செய்யறதுக்கும் மாயை வெல்றதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க. ஆ. சேவை செய்யாதது ஒரு முக்கியமான காரணம், மாயை வெல்ல முடியலன்னு நிறைய பேர் சொல்றதுக்கு. ம். இதுதான் முக்கியமான விஷயமே. ஆனா எல்லா விதமான சேவையும் பாபா சொல்றாரு. நடத்தையின் மூலமா பண்றது எல்லாமே. இந்த சங்கம யுகத்துல பல ஜென்மத்திற்கான உறவுகளை நீங்க உருவாக்குறீங்க. சோ அது தமிழ்ல என்ன இருக்குங்க சிஸ்டர்? இந்த சங்கமயுகத்தில் தான் அநேக பிறவிகளுக்கான சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கணும். ஓகே. அன்புதான் சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாதனம். கரெக்ட். அப்ப இங்க அன்பு, அந்த ஒவ்வொருத்தரும் இவங்க என்னுடையவர்கள் சத்தியுகத்துல இவங்க என் கூட வரணும், அந்த உணர்வை நீங்க உருவாக்கணும் அன்பின் மூலமாக. அப்ப அந்த 21 பிறவிக்கு இவங்கதான் கூட வரப்போறாங்க. இப்ப நம்ம யார்கிட்ட அந்த சகயோகம் கொடுத்து அன்பு கொடுக்கிறோமோ அது வந்து நமக்கு அவங்க கான்டாக்ட்ல வருவாங்க. பக்காவாக்கி நம்ம அங்க எடுத்துட்டு வரோம். இப்ப வீட்டுல இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தையோ நம்ம சொல்றது கேட்பாங்களான்னு டவுட். ஆனா இங்க பிராமண பரிவாரத்துல இருக்கிறவங்க தானே அங்க வர போறாங்க. சோ அப்ப அவங்கள நீங்க எப்படி இருக்கணுமோ இப்ப நீங்க மாத்துங்க. நடத்தையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக கேட்க மாட்டாங்க, பட் நடத்தையின் மூலமா. சோ அன்புதான் உறவை உருவாக்கக்கூடிய சாதனம். எப்படி துணியை தைக்கிறதுக்கு ஒன்னா ஆக்குறதுக்கான சாதனமாக நூல் இருக்குது, அதே மாதிரி எதிர்கால உறவுகளை இணைக்கிறதுக்கான சாதனம் அன்புன்ற நூலு. சோ இங்க நீங்க எந்த அளவுக்கு ஒன்றாக இருக்கிறீங்களோ மற்றவர்களோட, அந்த அளவிற்கு அங்கு உறவுகள் உருவாக்கப்படும்.
அதை உருவாக்கக்கூடிய இடமும் காலமும் இதுதான். எவ்வளவு சூப்பர் இல்லையா? கடவுளுடைய அன்பு எப்ப உருவாகும் அப்படின்னா, மற்றவர்களுடைய அன்பு எல்லாம் உடைக்கப்படும் போதுதான் உருவாகும்ன்ற. சோ இங்க மெயினா கடவுளுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறோம். அதுதான் முக்கியமான விஷயம். கடவுளோடு அம்மா, அப்பா, கணவன், மனைவி, குரு, ஆசிரியர், சத்குரு, ஃப்ரெண்டு எல்லா உறவையும் எந்த அளவுக்கு பக்கவாக்குறீங்களோ அங்க அந்த உறவுகள் உருவாகுதுன்ற. இங்க மனிதர்களோட சொல்லல பாபாவோட சார். ஆனா எப்ப உருவாகுனா, இங்க நீங்க எந்த அளவுக்கு மற்றதை துண்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உருவாகுன்ற. எவ்வளவு சூப்பரான துண்டி விநாயகர் அதான் இது மீனிங்கா என்னமோ தெரியல. என்னது துண்டி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. துண்டி ஒரு விநாயகர், துண்டி விநாயகர் அப்படின்னே ஒருத்தர் இருப்பாரு. என்ன பண்ணுவாரு? அது என்னமோ பேர் அப்படி இருக்கு. சித்தி புத்தி விநாயகர்னு இருக்குல்ல. 108 விநாயகர்ல ஒண்ணு துண்டி விநாயகர் அப்படின்னு இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் போல இருக்கு. பரசுராம் கூட அப்படித்தானே, பரசால கொலை பண்ணுவாரு நிறைய பேரு. சோ இப்ப கடவுளோட புத்தியை இணைக்கதான் அங்க நல்ல உறவுகள் உங்களுக்கு வரும். சோ மற்றபடி இங்க நம்ம தொடர்புல வரவங்க அங்க வருவாங்கன்னு அவசியம் கிடையாது. நம்ம கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வருவாங்க. அதே மாதிரி அவங்களும் பாபாவோட எந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்மளும் அன்பா நம்மளோட வருவாங்க. அதை வச்சு வரும். கனெக்ஷன் பாபாவோட இருக்கிற மாதிரி அவங்களோட கனெக்ஷன் பாபாவோட இருக்கு. அப்ப அவங்க நம்ம கனெக்ஷன்ல வந்துறாங்க. கரெக்ட். அதனால மற்ற எல்லாரிடமும் இருக்கக்கூடிய அன்பை இப்ப முடியுங்க. ஒருவரோடு மட்டும் உங்களுக்கு அன்பு இருக்கட்டும். இங்க ஒருவரோடு மட்டும் அன்பு இருக்கட்டும்ன்றதுதான் முஸ்லிம் மதத்துல ஒருவரை மட்டும் வணங்குங்கன்னு வந்துருச்சு. அது ஈஸி. எல்லாருமே ஒருத்தர் தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரையும் வணங்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, மத்ததெல்லாம் விட்டுருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவரை தவிர யாரோடவும் அன்பு இல்லாம இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். ஆமா. சோ ஏன்னா பலரோடு வைக்கிற அன்புதான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது. ஆக்சுவலா இந்த அன்பை பற்றி பைபிள்ல கூட இருக்கும். அது எல்லாமே கடவுள் மேல வைக்கிற அன்புன்னு அவங்களுக்கு தெரியல. மனிதர்கள் மேல வைக்கிற அன்பை பத்தி சொல்றாங்க. அன்பு எதையும் எதிர்பார்க்காது, இப்படி எல்லாம் இருக்கும். அது மனிதர்கள் அப்படி யூஸ் பண்ணாங்க. சினிமால எல்லாம் வரும் அந்த டைலாக். ஆனால் பலர் மீது வைக்கும் அன்பு உங்களுக்கு தலைவலியத்தான் கொடுக்கும். ஆனா ஒருவர் மேல வைக்கிற அன்பு இருக்குது பாத்தீங்களா, சதா காலத்துக்கும் உங்களை பலசாலி ஆக்கிடும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலா இந்த 2 பொண்டாட்டி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்க. ஒரு வாரம் இங்க இருப்பாரு, ஒரு வாரம் அங்க போவாரு. அப்ப அவங்களுக்கு ஒரு எங்கேயுமே நிம்மதி இல்ல, ஒரு குற்ற மனப்பான்மை. இங்க இருக்கும்போது இந்த மனைவி ஞாபகம் வரும், இங்க வந்தா அந்த மனைவி ஞாபகம் வரும். சோ அப்ப நிறைய சினிமால அப்படி காமிப்பாங்க. கஷ்டப்படுற மாதிரி தான் காமிப்பாங்க. யாரா இருந்தாலுமே 2 வைஃப் கதையே திண்டாட்டம் தான் அப்படிம்பாங்க. கரெக்ட். அப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப நான் சொன்ன உதாரணம் கூட, அந்த யூடியூபர் உதாரணம் கூட, அந்த நபர் மனைவியும் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோடையும் இருந்துகிட்டு படாத பாடு. இந்த பொண்ணாலையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. இப்ப மனைவிக்கு எதிராகவும் போய் கேஸ் கொடுத்து போயிட்டு இருக்கிறாரு. தேவையா இது? நிம்மதியா இருக்கலாம்ல. என்ன பண்றது? அரசாங்கம் கள்ள தொடர்பு சட்டம் ஓகே சொன்னாலும் இங்க நிம்மதி யாருக்கு போறது? இது இல்லாம சிலர் கொலையெல்லாம் வேற பண்ணுவாங்க. எவ்வளவு விஷயம் அது. அது இல்லாம நாளைக்கு இந்த பசங்களும் அந்த அம்மாவுக்கு பிறந்த பசங்களும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு நிப்பாங்க. ஒரு அம்மாவுக்கு பிறந்த பசங்களே சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, வேற வேற அம்மா எப்படி இருக்கும் இல்லையா? சோ அதனால ஒருவர் மீது அன்பு வச்சா பலசாலியாவீங்க, பலர் மேல அன்பு வச்சீங்கன்னா பலகீனமா ஆயிடுவீங்க. அதனால எல்லாரிடம் இருந்தும் உங்களுடைய அன்பை துண்டிக்கணும், ஒருவரோடு புத்தியை இணைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எல்லாரோடையும் அன்பை துண்டியுங்கள், ஒருவரோடு மட்டும் இணைங்கள். ஆனால் முதல்ல துண்டிக்காம பாபாவோடு
அன்பை இணைக்க முடியாது. முடியாது. அது பக்தி. கரெக்ட். மனைவி நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், இது பக்தி. எல்லாம் கட் பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு வரேன் பாபா, வெறும் ஆத்மா ரெடியா வரணும், இல்லன்னா அன்பு வராது. அதனாலதான் உங்களை மாதிரி அன்பு யாரும் வைக்கிறது இல்லைன்ற. பக்தியில இருக்கும்போது கடைசியில பக்தியில கேட்டது அதுதான். மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாரு, என்னோட பிறவி நோக்கம் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஞானம் கிடைச்சது எனக்கு. அது வரைக்கும் மத்தவங்க எல்லாம், குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் குழந்தைக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கணும் அப்படி இப்படிதானே வேண்டுவாங்க. அதெல்லாம் இல்லாம அதை எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியில இதை கேட்கும் போதுதான் நமக்கு ஞானம் கிடைக்குது, பக்தியில இருக்கிறவங்களுக்கும். கரெக்ட், சூப்பர். அதனால இந்த நேரத்தில் நீங்க எந்த பலகீனத்தையும் நீக்க முடியும். கடைசியில எல்லாம் நீக்க முடியாது குழந்தை. கடைசியில பலகீனத்தை நீக்கிறதுக்கான நேரமும் முடிஞ்சிடும். குணம் அவ்வளவுதான், மாறாது, முடிஞ்சு போச்சு. அதனாலதான் குழந்தை பருவம் 5 வளையாதது 50 வளையாது. இப்பவே மாறலன்னா அப்புறம் எப்படி மாறும்? இப்ப பாபா பிரம்ம பாபா காலத்தில் வந்தவங்க விகாரத்தை விடலன்னு வச்சுக்கோங்களேன், மறுஜென்மம் எடுக்கிறாங்க. இப்ப விட்டுருவாங்களா? அப்ப அந்த அளவுக்கு மோசமான உலகம் இல்ல, அப்பவே விடலன்னா இப்ப எப்படி விட முடியும்? இப்ப எவ்வளவு மோசமா இருக்கு. அதே மாதிரிதான் எல்லாமே, கோபமா இருக்கட்டும், பற்றா இருக்கட்டும், எல்லாமே. சோ அதனால இப்ப கட் பண்ணணும், எப்ப இல்ல. பிராமண வாழ்க்கையில எல்லாமே இப்பதான். சோ அதனால இப்படி புரிஞ்சிட்டு அடி எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. செம பவர்ஃபுல் முரளி. இந்த போதையில இருங்க. அடுத்த முறையில அடுத்தது. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ.